ஸ்டார்ட்டிங் பேசிக்ஸ் ஓகேவா? நமக்கு ஒரு லேப் வேணும். இப்போ லேபுங்கிறது வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்கிற மாரி சயின்ஸ் லேபோ அந்த மாரி கிடையாது. நம்ம வந்து ஹேக் பண்ணி பழகுறதுக்கு நமக்கு வந்து நமக்கு சுத்தி ஒரு 4, 5 கம்ப்யூட்டர் வச்சு அந்த 4, 5 கம்ப்யூட்டர ஹேக் பண்ணி பழகுறதுக்கு பதிலா, நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டர் உள்ளேயே 4, 5 கம்ப்யூட்டர்ஸ வச்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாரி தான் விண்டோஸ் உள்ள நம்ம வந்து லினக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாரி விண்டோஸ் உள்ளேயே வந்து நம்ம வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் அப்படிங்கிற ஒரு மிஷின் வச்சுக்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ஓஎஸ். அதாவது விண்டோஸ் எப்படி ஒரு ஓஎஸோ, விண்டோஸ் 10 எப்படி ஒரு ஓஎஸோ, விண்டோஸ் 8 எப்படி ஒரு ஓஎஸோ, அது மாரி மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் அப்படிங்கிறது ஒரு ஓஎஸ். பட் இத நம்ம தனியா ஒரு கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணாம, நம்ம இத டைரக்ட்டா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம கம்ப்யூட்டர்லயே நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ். ஸோ விண்டோஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து என்னோட 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 கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ் தான். ஸோ நான் என்னோட கம்ப்யூட்டர நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இப்ப நமக்கு அட்டாக்கிங்க்கு நமக்கு தேவையான ஒண்ணு வந்து கலினக்ஸ் ஓகேவா? ஸோ இந்த 3 மிஷினும் வந்து என்னென்ன அந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள்னா என்ன? கலினக்ஸ்னா என்ன? அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியாட்டியும் பிரச்சனையே கிடையாது. நம்ம கோர்ஸ் உள்ள போம்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து நமக்கு இப்போ ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கலினக்ஸ் பார்த்தீங்கன்னா, இத வச்சு தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண போறோம். ஓகேவா? மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிளும் அண்ட் விண்டோஸும் வந்து ஒரு விக்டிமா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இத நம்ம எதுல யூஸ் பண்ண போறோம்னா, விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல்ல யூஸ் பண்ண போறோம். அண்ட் முக்கியமா என்னன்னா, இப்ப எல்லாருக்கும் வர டவுட் என்னன்னா, இந்த டூல் அதாவது இந்த விண்டோஸோ, இல்ல இந்த கைலினக்ஸோ இன்ஸ்டால் பண்ற மூலமா, எனக்கு வந்து என்னோட விண்டோஸ்ல இருக்கிற ஃபைல்ஸுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா? அப்படின்ட்டு நெறைய பேர் கேட்பீங்க. கவலையே இல்ல. இப்ப சப்போஸ் வந்து இப்போ வந்து கலினக்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது உள்ள வந்து ஏதாச்சும் ஒரு வைரஸ் வந்துருச்சுனாலும், வெளில இருக்கிற என் விண்டோஸ் கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? ஸோ பேசிக்கலா பார்த்தீங்கன்னா வந்து கலினக்ஸ் இன்ஸ்டால் ஆகுது இல்லையா? அது வந்து ஒரு டோட்டலா ஒரு புது லேப்டாப்ல இருக்கிற மாரி தான். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஃபைல்ஸ் போயிடுமோ, இல்ல வைரஸ் வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பயப்படவே தேவையில்ல. முழுக்க முழுக்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண டூல் பேர் பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம் இப்போ. இத இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கு உள்ள தான் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு மிஷினையும் செப்பரேட்டா இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த லிங்க்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ப்ராப்ளமே இல்ல. நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணலாம். ஜஸ்ட் இங்க போயிட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட் வந்து நிக்கும். அதாவது virtualbox.org. ஸோ இந்த வெப்சைட்ல தான் அஃபிஷியலான வெப்சைட். இதில நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ன. கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி டவுன்லோட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இப்போ எனக்கு 6.1 இருக்கு. இது நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 6/10 அதாவது 2020ல பண்ணியிருக்கேன். அக்டோபர் மந்த்து. உங்களுக்கு நீங்க 1 வருஷம் கழிச்சோ, இல்ல ஒரு 6 மாசம் கழிச்சோ நீங்க இது பண்றோம் வேற வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும், எந்த வெர்ஷன் இங்கே காட்டுதோ, அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அத டவுன்லோட் பண்ணுங்க. பிகாஸ் அதுதான் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஸோ இத இப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நார்மலா நீங்க எந்த வெர்ஷன் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும், நார்மலா நீங்க அந்த இடத்துல டவுன்லோட் கிளிக் பண்ண அப்புறமா இந்த ஒரு பர்ட்டிகுலர் பேஜுக்கு தான் வரும். இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸா, இல்ல மேக்கா, இல்ல லினக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ நீங்க வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டீங்க. அது வந்து இப்போ கேட்கறது என்ன அப்படின்னா, நீங்க என்ன மெயினான ஓஎஸ் யூஸ் பண்றீங்க? விண்டோஸா, மேக்கா, லினக்ஸா? மேக் யூஸ் பண்றீங்கன்னா மேக் கிளிக் பண்ணுங்க. இல்ல விண்டோஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, விண்டோஸ் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால ஓகே தான். நெக்ஸ்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, நீங்க விர்ச்சுவல் பாக்ஸ மட்டும் இப்போ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் ஆயிரும். பட் அதுக்கப்புறமா உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும். சில எரர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வராம ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இத நீங்க கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். இல்லன்னா உங்களுக்கு மோஸ்ட்டா வந்து எந்த ஒரு ப்ராசஸும் ஆவாது. நெறைய எரர்ஸ் வரும். ஸோ இத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த ஆல் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல, இத கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் டவுன்லோட்ஸ்ல போனேன் அப்படின்னா, எனக்கு நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணது இங்க இருக்கு. அதே மாரி விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக்கும் இங்க இருக்கு. எக்ஸ்டென்ஷன் பேக் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒயிட் கலர்ல காட்டுது. ஏன் அப்படின்னா, இப்போ என்னோட கம்ப்யூட்டர்ல வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் இல்ல. நான் இன்னும் இன்ஸ்டாலே பண்ணல. அதனால இந்த மாரி வந்து ஒரு கிளிட்ச் ஆகி எரர் ஆகி இப்படி காட்டுது. ஓகேவா? நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா தான், இந்த இது வந்து சப்போர்ட் ஆகி இந்த இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பேக் சப்போர்ட் ஆகி நமக்கு கரெக்டான சிம்பல் காட்டும். ஸோ இத முதல்ல ஓப்பன் பண்ணாதீங்க. இத ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு எரர்ஸும் வராம இருக்கிறதுக்கு, இந்த மாரி ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு குடுத்து, ரைட் கிளிக் குடுத்து ரன் அஸ் அட்மின் அப்படின்னு குடுங்க. ஓகேவா? இந்த மாரி குடுக்கறனால எந்த ஒரு ஃபியூச்சர்ல எந்த ஒரு எரருமே வராம இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌஸ் கொடுத்து இப்போ நான் வந்து லொக்கேஷன் மாத்துறேன். உங்களுக்கு வேறு லொக்கேஷனில மாத்தணும் அப்படின்னா, நீங்க இந்த மாரி பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து நார்மலான லொக்கேஷனே போதும் அப்படிங்கிறப்போ, நீங்க வந்து உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து இப்போ என்னோட டிஸ்க்ல இருக்கிற ப்ரோகிராம் ஃபைல்ஸ்ல புதுசா வந்து ஒரு ஃபோல்டர் வர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அது உள்ள வந்து ஓகே குடுத்து, இந்த லொக்கேஷன்ல இன்ஸ்டால் பண்றேன். ஸோ நீங்க எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எஸ் குடுத்துருங்க. பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிரும். ப்ளஸ் இந்த மாரி வந்து கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கம்பல்சரி வந்து நீங்க இன்ஸ்டால் குடுக்கணும். ஸோ இது ஏன் இதெல்லாம் கேட்குது அப்படின்னா, உங்களுக்கு ஆ நீங்க வந்து வர்ச்சுவல் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க. இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு பென் டிரைவ கனெக்ட் பண்ணிட்டு, அந்த பென் டிரைவ நீங்க வந்து அந்த வர்ச்சுவல் மிஷின் அதாவது வர்ச்சுவலா இருக்கிற விண்டோஸ்லயோ, காலி லினக்ஸ்லயோ அந்த பென் டிரைவ் டிடெக்ட் ஆகணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கணும். இப்போ இன்ஸ்டால் கேட்டுச்சு இல்லையா? அதெல்லாம் பண்ணியிருக்கணும். இப்போ நான் ஃபினிஷ் குடுக்குறேன். எனக்கு வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி ஓப்பன் ஆகி நின்றுச்சு. இப்போ நான் இன்னொன்னு முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸ்டென்ஷன் பேக் இருக்கு இல்லையா? இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் பேக்க இப்போ நான் கிளிக் பண்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா வர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் ஆகி எனக்கு இன்ஸ்டால் அப்படின்னு கேட்குது. ஸோ இத இன்ஸ்டால் பண்ணிருங்க. இது ஃபுல்லா அப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, அக்ரின்னு வந்துரும். அக்ரி குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து வர்ச்சுவல் பாக்ஸோட எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. வர்ச்சுவல் பாக்ஸும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்க சப்போஸ் ஃபியூச்சர்ல உங்களோட வெர்ஷன் செக் பண்ணணும் அப்படின்னா, ஹெல்ப்ல போயிட்டு அபவுட் போனீங்க அப்படின்னா, உங்களோட கரண்ட் வெர்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட்டான வெர்ஷன் தான் வச்சிருக்கோம். ஸோ இப்போ அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட காலி லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம்.